11. ஆமென். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனா? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவின் நீதியால நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டார். இயேசுவின் நீதியால நானும் நீங்களும். அத இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன். நோவாவின் நீதியால நோவாவும் நோவாவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இயேசுவின் நீதியால இயேசுவும் இயேசுவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஓ, எத்தனை பேர் சொல்வீங்க நான் அவருடைய குடும்பம்? ஆமென். நீதியும் ஞானமும். அப்படியே கையை உயர்த்திடுங்க. இயேசுவே நீரே நீதியும் ஞானமுமான். இயேசுவே நீரே அற்பமான அற்பமான. ஆமென். அசட்டை பண்ணாதவரே தயவா தயவா பெற்றே தகப்பனே நன்றி தயவால். அந்த பேழைக்குள்ள நோவாவின் குடும்பம் இருக்கு. இன்னைக்கு இந்த செட்டைக்குள்ள நாம இருக்கிறோம்னா பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம அவருடைய குடும்பம். ஹல்லேலூயா, நாம் அவருடைய குடும்பம். அப்படித்தானே இருக்கிறது. அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் அந்த சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். இதற்காக இந்த ரட்சிப்பின் பாத்திரம், தத்தெளிப்பின் பாத்திரம் என் கையில் இருந்து நீங்கி ரட்சிப்பின் பாத்திரம் என் கையில் வர இயேசு பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. புரியும்படியாய் அது 5 பாயிண்டா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, இயேசு காயப்பட்டார். எசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளா சத்தம் அவர் ஹல்லேலூயா சொல்லுவோமா? மீறுதல்கள் நிமித்தம் காயம், மீறுதல்கள் நிமித்தம் காயம், அக்கிரமங்கள் நிமித்தம் வலி. இப்போ இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என் கையில இருந்து மாறி ரட்சிப்பின் பாத்திரம் என் கையில வரணும்னா எனக்கு ஹீலிங் தேவை. எதிலிருந்து ஹீலிங் தேவை? ஆமென். பாவத்தின் விளைவுகளில் இருந்து. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை இனி தேடார்கள். திரளான உன் அக்கிரமம், உன் பலத்து போன பாவம். 15, உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம், பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். உன் காயங்களை கட்டும்படி உனக்கு ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆமே, நல்ல கவனிங்க. நம்
பாவத்தினால் வருகிற பாதிப்பு இருக்குல்ல, அதற்கு மெடிசின் இந்த பூமியில கிடையாது. இயற்கையாய் சரீரத்தில் வியாதி வரும் பாருங்க, அதுக்கு மெடிசின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. இயற்கையாவே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பலவீனங்கள், இதெல்லாம் இயற்கையா வருகிற பலவீனங்கள், இயற்கையா வருகிற பலவீனங்கள். அதுக்கெல்லாம் மெடிசின் வச்சிருக்கிறாங்க, மெடிசின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா பாவத்தினாலும் மீறுதலினாலும் அக்கிரமத்தினாலும் பாதிப்பு வருது தெரியுமா? இதை ஹீல் பண்றதுக்கு இந்த பூமியில டாக்டர்ஸ் இல்ல, இந்த பூமியில மெடிசின்ஸ் இல்ல. ஆமே, இதை ஹீல் பண்ற ஒரே டாக்டர் தான் உண்டு, டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை ஹீல் பண்ற ஒரே மெடிசின் தான் உண்டு, அவருடைய தழும்பு. ஹalleluya. பாவத்தின் விளைவு அதான் உனக்கு உன் காயங்களை கட்டும்படி உனக்கு ஏற்படுவார் இல்லை. எவ்வளவு இடத்துல போய் பார்த்தாச்சு, எவ்வளோ காரியங்களை பார்த்தாச்சு. அவன் பாவத்தினால் வருகிற பாதிப்பு இருக்கு தெரியுமா? அது எந்த மனிதனாலையும் அதுக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதனாலதான் அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால், அவர் தழும்ப கூட அப்படி உயிர் தெழுந்த கிறிஸ்து எல்லாமே சேஞ்ச் ஆச்சுங்க. ஆனா தழும்ப அப்படியே வச்சிருக்கிறார். ஏன்? நானும் நீங்களும் ஹீல் ஆகணுங்கிறதுக்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவருடைய காயங்கள், ஆமென், அவருடைய காயங்களை 5ஆக பிரிக்கலாம். உலகம் அவருடைய காயங்கள் 5 காயங்கள் என்று சொல்லுகிறது. எதையெல்லாம் சொல்ல அப்படின்னா, ரைட் ஹேண்ட்ல ஒரு காயம், லெப்ட் ஹேண்ட்ல 2 கை காயங்கள் 2, 2 காலில் காயங்கள் 2, மொத்தம் எத்தனாச்சு? 4 ஆச்சு. அப்புறம் விழா, இப்படி இந்த 5 இதை சொல்லும். ஆனா அங்க மட்டுமல்ல, அவர் காயப்பட்டது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், கைகளில் காயம், கைகளில் காயம், 2 கையிலும் காயம். இந்த காயத்தால நமக்கு என்ன குணமாச்சு அப்படின்னா, துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்த நாம நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்தோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ நேத்து வரை என் கை என்னதான் செஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா, துர்க்கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருந்துச்சு. துர்க்கிரியை நற்கிரியையா மாறணும்னா எனக்கு ஹீலிங் தேவை, எனக்கு சுகம் தேவை, எனக்கு சௌக்கியம் தேவை. அந்த சௌக்கியம் எதினால் கிடைக்கிறது? அவருடைய தழும்புகளால் கிடைக்கிறது. அவருடைய தழும்புகளால். அவர் கைகளில் பட்ட காயம், அந்த 2 கையிலையும் ஆணி அடிக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க உள்ளங்கையில ஆணி அரைந்திருப்பார்கள் என்று. ஆனா உள்ளங்கையில அரைந்து தொங்க முடியாது. தொங்குனா ஒருவேளை அது இழுந்து பிச்சுட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மணிக்கட்டு, இதை மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அறையிறது வாய்ப்பு. ஏதோ ஒரு இடம் விடுங்க, 2 கைகள்லையும் ஆணிகள். இந்த கைகள்ல இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் யாருக்காவது செய்றீங்கன்னா, அது ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்க ஆனதுனால நினைக்காதீங்க. இந்த காரியம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஹீலிங் நடந்திருக்கிறது. அந்த ஹீலிங் எதுல இருந்து நடந்திருக்கிறது தெரியுமா? என் அப்பா கையில உள்ள காயத்துல. அதான் பைபிள்ல இருக்கு, உங்களில் நற்கிரியையை துவங்கினவர். ஹalleluya, ஹalleluya. நேற்று வரை சபையை துன்பப்படுத்திட்டு இருந்த பவுல் இன்னைக்கு சபையை கட்டி எழுப்புறான். சபையை துன்பப்படுத்த சவுல் சனகரிம் சங்கத்தில் போய் நிருபங்களை கேட்டு வாங்குறான். என்ன நிருபங்களை கேட்டு வாங்குறான்? பிரமாணங்களின்படி யார் யார் அகைன்ஸ்டா இருக்கிறான், இவங்க யாரை வழிபடுறாங்க, பிரமாணத்தின்படி யெகோவா ஒருவரை தான் தேவனாய் வழிபடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவை யாரை அக்செப்ட் பண்ணல, இன்னும் மெசியாவை அக்செப்ட் பண்ணல. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க யாரும் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை மெசியாவாக கிறிஸ்துவாக ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிரமாணத்தின்படி இவங்களை கொல்லணும். அவன் அந்த நிருபத்தை கேட்டு வாங்குறான், நிருபத்தை கேட்டு வாங்குறான். சபை கண்ணில் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடிச்சுட்டே இருப்பான்.
ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன். கொஞ்சம் கூட இவனை கொன்னுட்டோமே, அந்த ஒரு கொஞ்சம் கூட ஹீரோ இல்லாதவன் தான் யாரு தெரியுமா? பவுல். கொஞ்சம் கூட. ஸ்தேவானை கொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஆளை கொல்றதுக்கு ரெடியா போறான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் சந்திக்கலைன்னா அடுத்த இறைன்னா அடுத்த வேட்டையாடுறது யாரு தெரியுமா? அனனியாவையா இருக்கும். ஆமே. அவர் எங்க போயிட்டு இருக்கிறான்? அங்க யார் இருக்கிறா? அனனியா இருக்கிறான். ஆமே. அவர் ஒளிச்சிருக்கும் போது ஆண்டவர், நீ சவுல் என்னப்பட்டவனை தேடு. ஆண்டவர், அவன் என்ன தேடக்கூடாதுன்னு நான் ஒளிச்சிருந்தா நீங்க என்ன அவனை தேட சொல்றீங்களா? ஆண்டவருடைய விளையாட்டு இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நேத்து வர துர்க்கிரியைகளை நடப்பித்து இன்னைக்கும் அதையே செய்யறதுக்கு ஓடிட்டு இருக்கிறவனை அப்படி டச் பண்ணார் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆள் மாறுறான். நேத்து வர சபையை அடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு சபையை கட்டி எழுப்புறான். அதுக்கு பவுல் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மில் அந்த நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க, ஏதோ ஒரு நல்லது செய்றீங்க, பிறரை ஆறுதல் படுத்த 4 நல்ல வார்த்தை பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசுறது ஏதோ நீங்க சிறகில்லாத தூதரானதுனால கிடையாது. ஆமே. இதுக்கு பின்னாக ஒரு ஹீலிங் நடந்திருக்கு. அந்த ஹீலிங்க்கு கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அவருடைய கைகளில் ஆடி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அவருடைய கால்களில் ஆடி, அந்த காயத்தினால, அந்த தழும்புனால நாம் பெற்ற சுகம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியா சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. லூக்கா 1:79 அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறாரா? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். ஆமென். சமாதானத்தின் வழி. இந்த கால் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமென். தள்ளப்பட்ட சத்துருவானவனுக்கு நியமிக்கப்பட்ட நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்க அவருடைய தழும்புகளாலே நாம் பெற்ற சுகம் என்ன தெரியுமா? பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்த இந்த கால்கள் ஆமென் கிருபையாய் குணமாகி இப்பொழுது பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நித்தியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவன் நியமித்த பாதையில போய் கொண்டிருக்கிறது. சமாதான வழியிலே நடத்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க காலையில எழும்பி செகண்ட் சர்வீஸ் இல்ல கொஞ்சம் லேட்டா எழும்பி ஆமென் இங்க வந்து தூங்கலாம். அப்படி இல்லை. நீங்க எழும்பி வீட்டுல கிளம்பி இப்படி வந்தீங்கல்ல, இதுக்கு பின்னாக ஒரு ஹீலிங் நடந்திருக்கிறது. ஆமே. நான் சர்ச்சுக்கு வர என் கால்களை சமாதான வழியிலே நடத்த அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்ற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை சட்டி glory. எப்படிங்க சர்ச்சுக்கு வந்தீங்க? அந்த கால்ல 2 காலை சேர்த்து வச்சு, நீங்க 2 காலை சேர்த்து வச்சு கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. இப்ப வேண்டாம், பக்கத்து காலை மிதிப்பீங்க. சிலுவையில கீழே ஒரு கம்பு கொடுத்து அதுல 2 காலை சேர்த்து வச்சு அடிக்கும் போது வீட்டு வர இறங்கும் போது அந்த உப்பு குத்தி அப்படி தூக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தூக்குது. ஏன்னா விழா எல்லாம் இதெல்லாம் அப்படி கீழே எப்படி இறங்கும் போது பிரீத்திங் கிடைக்காது, மூச்சுட முடியாது. அப்படி ஏங்கி இருப்பாங்க 6 மணி நேரம். இன்னைக்கு எங்க 4 திசையிலிருந்து காலையில கிளம்பி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம லைஃப்ல ஒரு ஹீலிங் நடந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு விடுதலை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு விடுதலை. அதான் ஆரம்பத்தில்
நானும் கிருபை, மிகுந்த கிருபை, மிகுந்த கிருபை, மிகுந்த கிருபை. ஆமென், ஆமென். சபைக்கு அன்பா சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை கொண்டாட பழகுங்கள். ஆமென். என்ன கஷ்டம் வந்தாலும் தனியா போயிருந்து கொஞ்ச நேரம் ஜீசஸ் நினைங்க. இந்த கஷ்டம்லாம் அப்படி அவ்வளவுதான். கிறிஸ்துவை கொண்டாட பழகுங்கள். நீங்க இன்னைக்கு என்ன பாரத்தை சுமக்கிறீங்களோ அது லெகுவாயிரும், ஈஸியா. அதெல்லாம் போயிட்டு ஹீலிங் இருக்கு. ஒரு வருஷம் கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல என்னெல்லாம் பழத்தை வச்சிருந்தார்? ஆப்பிளா, ஆரஞ்சு, எல்லாமே இருக்கும். வேற கரெக்டா சொன்னீங்க. ஏன் அதை பறிக்கல? ஏன் அதை பறிச்சு சாப்பிடல? கையெட்டுற தூரத்தில் இருந்தா இல்லையா? ஏதேனுக்குள்ளதானே இருந்துச்சு. அப்ப கையெட்டுற தூரமா இல்லையா இருந்துச்சு? ஏன் பறிக்கல? பறிச்சு சாப்பிட வேண்டியதானே, பறிக்கல. இதே போலதான் அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு தெரியுமா? மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் இருக்கு. ஆனா நமக்கு ஏன் கிடைக்கல? நம்ம எடுக்கல. உள்ளதான் இருக்கு. அவருடைய வீட்டின் நன்மை உள்ளதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து வச்சுட்டு போயிருக்கிறார், எடுங்க. சரி, எனக்கு அதை குறித்து என்ன நம்ம என்ன நினைச்சு ஏதேனுக்குள்ள இருந்துட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை தொடாம எவ்வளவு என்ன ஆதாமே. எங்க தாத்தான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஏது கை 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 பக்கத்துல தானே இருந்துச்சு. அது ஆண்டவர் வச்சுட்டு போனார். இதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஒரே ஒரு ஸ்திரியை மட்டும் ஏன் தொடணும்? வேற யாருக்கு அது புரியல. ஒருத்தி அதை பார்த்தா. ஆமே, தேவ சமூகத்தில் வந்துட்டு பாரத்தோடு போறோம். அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். சாத்தான் வந்து எதை குறித்து தெரியுமா ரொம்ப பெருசா பேசுவான்? இந்த இன்னும் தொடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? ஏன்னா இவன் தப்பி தவறி எதை தொற்றக்கூடாது? ஜீவவிருட்சத்தை தொற்றக்கூடாது. அதனாலதான் அப்படிதான் நிறைய டியூன் பண்ணுவான் சாத்தான். ஆனாலும் அது உனக்கு தரல பார்த்தியா? நீ போன வாரம் ஃபுல்லா அழுது கேட்டியே. ஆமா, தந்தாரா கொஞ்சமாவது இருக்கா? நீ சர்ச்சில் போய் தூங்கு, வா, நீ வந்து தூங்கணும். பாப்போம் அவர் இப்படிதான் நீ பழி வாங்கணும். கரெக்ட் தான். எல்லாமே இருக்குங்க, வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. ஆமே, தழும்புகளால். ஆமே, நீங்க காலையில கிளம்பும் போது எனக்கு எத்தனை பேருக்கு வர முடியல தெரியுமா? எத்தனை பேர் வர முடியல தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த மழை காலையிலேயே அடிச்சு தூரத்திலிருந்து வரக்கூடிய எத்தனை பேருக்கு வர முடியல தெரியுமா? எப்படிங்க வந்தோம்? நான் சர்ச்சுக்கு வர, நீ எப்படி சர்ச்சுக்கு போறேன்னு கேட்ட நான் சொல்லுவேன், என் லைஃப்ல ஒரு ஹீலிங் நடந்திருக்கு என் வாழ்க்கையில. ஓ, எனக்கு மருத்துவரும் இயேசுதான், மருந்தும் இயேசுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பாவத்தினால் வருகிற விளைவு நம்மளை தூரம் கொண்டு போயிடும். ஆமென். அடுத்து பாருங்க, தலையில் காயம் என்பது சும்மா லைட்டா ஏதோ பட்டு சின்ன பிளட் லீக் ஆச்சு அப்படி கிடையாது. நீளமுள்ள முட்கள், அது ஒரு முடியாய் பின்னி, அது ஒரு கிரீடமா பின்னி அவர் தலையில வைத்து இறுக அடிக்கிறார்கள். அதாவது ஒரு சின்ன நரம்பு டேமேஜ் ஆனா கூட ஒரு பர்சன் மெண்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவருக்குள்ள எத்தனை உள்ள போய் எந்த அளவுக்கு பாதிப்பு. அவருடைய தலையில் காயம். இது நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறது, நம்முடைய மனதை குணமாக்குகிறது. பவுல் சொல்லுகிறார்,
இப்பொழுது நான் எதை நோக்கி இருக்கிறேன் தெரியுமா? காணாதவைகளை நோக்கி இருக்கிறேன். நேற்று வரை காணப்படுகிறவைகளை நோக்கி இருந்தேன். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரியதை நோக்கிட்டு இருந்த என்ன இன்னைக்கு நித்தியத்துக்குரியதை நோக்கிட்டு இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்திருக்கிறது. ஆமே, பாத்திரம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குது, ஒரு விடுதலை நடந்திருக்குது. இன்னும் நம்ம பூமிக்குரியதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம்னா நமக்கு ஹீலிங் தேவை இருக்கு. ஆமே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதுசாயிட்டே இருக்கு. நல்ல நினைவுகள், நல்ல நினைவுகள். நேற்று வரை அனாதைங்கிற உணர்வு, இன்னைக்கு எனக்கு அப்பா இருக்கிறாருங்கிற நினைவு. ஹல்லேலூயா. நேற்று வரை எனக்கு யாரும் இல்லைங்கிற உணர்வு, இன்னைக்கு எனக்கு பரலோகமே இருக்கிறது என்கிற உணர்வு. கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நினைவுகளுக்கு பின்னாக ஒரு பெரிய ஹீலிங் நடந்திருக்கிறது. அவருடைய தழும்புகளா, அவருடைய தழும்புகளா. ஆமே, அது மட்டுமல்ல, அவருடைய சரீரம் முழுவதும் உழுது போட்டது போல காயங்கள். 39 சாட்டை அடிகள். ஒவ்வொரு சாட்டை அடியிலும் ஒவ்வொரு துண்டு சதை கிழிச்சிட்டு வரும். ஆமே, அந்த ரோமருடைய தண்டனைகள், ரோம தண்டனைகள் இருக்கிறது, யூதருடைய தண்டனைகள் இருக்கிறது. ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் என்பது ரோமன் கவர்மெண்ட் கொடுத்த பனிஷ்மெண்ட். ரொம்ப இருக்கிறதுலே வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் வந்து ரோம கவர்மெண்ட் கொடுத்தது. ஆனா ஜீசஸோட இப்படிப்பட்ட வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு, இப்போ மரண தண்டனை கூட ஆளுக்கு வலி இல்லாம தான் கொல்றாங்க. அந்த மாதிரி மாறிட்டு எல்லா வலியையும் அவர் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. வர்ஸ்ட் அடிக்கிறாங்க, அடிக்கிற அடியில, அதாவது ஒரு மனுஷனை 40 தடவை அடிச்சா, ரோம சட்டம் 40 டைம்ஸ் அடிச்சுட்டா அதுக்கு மேல அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்க கூடாது. ஏன்னா இதுக்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு அந்த சரீரத்துல ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் பிலாத்து இயேசுவை காப்பாற்ற மனதா இருந்து 40 சாட்டை அடிக்க அலோவ் பண்ணுவோம். ஆனா இவங்க எத்தனை சாட்டடியில நிறுத்துவாங்க தெரியுமா? 39 நிறுத்துவாங்க. மற்ற 2 கள்ளர்களுக்கும் என்ன கிடைக்கல தெரியுமா? சாட்டை அடி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டைரக்டாவே என்ன பனிஷ்மெண்ட்? சிலுவையில் அறையக்கூடிய பனிஷ்மெண்ட். அப்ப இவருக்கு அது அந்த எப்படி சிலுவையில் அறையதான தேவ தீர்மானம். அப்படி இருக்க ஏன் இதை தேவன் அனுமதித்தார்? இதை அனுமதிச்சதுனாலதான் அந்த சரீரத்தில் விழுந்த அடி, இந்த சரீரம் அவருடைய ஆலயம் ஆயிற்று. இந்த சரீரம் அவருடைய ஆலயம் ஆயிற்று. இந்த மண்பாண்டத்தில் பரிசுத்த ஆவி என்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷம் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளா, அவர் பட்ட காயம், நாம் அவருடைய ஆலயம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் நாமே அவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உள்ளவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. எப்படி நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தெரியுமா? சிலுவையில். அப்ப நீங்க ஹோலி ஸ்பிரிட்டுடைய அவர் ஆலோசனை வழங்குகிறவர், ஞானத்தின் ஆவியானவர். உங்களுக்கு ஒரு ஞானம் வெளிப்படுதுன்னா ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். அதுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட ஒரு கிரயமும், அதனால நமக்கு கிடைச்ச ஹீலிங். ஆமே, எப்படிங்க ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சுன்னு என்கிட்ட கேட்டா, ஆமே நான் இப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணணும் கிடைச்சு என்கிட்ட கேட்டா சொல்லுவேன், நான் ஹீல் ஆனேன். நான் ஹீல் ஆனேன் ஜீசஸோடைய காயத்தால. இந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்கா?
உங்க சரீரம் அவருடைய ஆவியால நிரம்பும். இந்த ஃபெய்த் இருக்கா? இந்த ஃபெய்த் இருக்கா? நீங்க ஹோலி ஸ்பிரிட், ஆமென் ஆமென். இன்னொரு காயம் பட்டாருங்க, கடைசி காயம் எங்க தெரியுமா? வில்லா. நீங்க தான் சொல்லணும். ஆமென். வில்லானாலே நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? பீவாளா, ஏவாள். வில்லானாலே ஏவாள். அங்க குத்துனதும் அங்க இருந்து ரத்தம் வருது, தண்ணீர் வருது. ரத்தம் உறவுக்கு அடையாளம், தண்ணீர் உடன்படிக்கை அடையாளம். முந்தின ஆதாம் விலா ஒன்னு எடுக்கிறார் ஏவாள். பிந்தின ஆதாம் விழாவிலிருந்து வந்தவங்க தான் சபை. சபை இத உள்வாங்கின தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை சாட்டி நான் தான் மணவாட்டி. மணவாட்டி அதான் இயேசு சொல்வார், பிதா எனக்கு கொடுத்த யாவும் அன்னைக்கு ஆதாமுக்கு கொடுத்தார். ஆமா, ஏவாள ஜீசஸ் ஆதாமுக்கு ஏதேனுக்குள்ள கொடுக்கிறார். ஆனா பிந்தின ஆதாமுக்கு, ஆமென், அதாவது முந்தின ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். ஏவாள் ஆதாமையும் தூக்கிட்டு வெளியே போயிட்டான். ஆமென். சில ஏவாளுக்கு இருக்கிற கிருபை. ஆனா நம்மளை இயேசுக்கு கொடுத்தா, இயேசு நம்மளை பிதா கிட்ட கொண்டு போறார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை சட்டி ஹalleluya, ஹalleluya. ஏவாள் ஆதாமுக்கு பழத்தை கொடுத்தான். ஆதாம் அவுட்டும் ஏவாள் அவுட்டு. நாமளும் ஆண்டவருக்கு பழத்தை கொடுத்தோம். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம். முந்தின ஆதாம் ஏவாள் கொடுத்த பழத்தை ஏற்றுக்கொண்டான். ஏன்? அவள் அவனுடைய எலும்பு மாம்சம். பிந்தின ஆதாம் நம்முடைய அக்கிரமங்களை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு, முந்தின ஆதாம் ஏற்றுக்கொண்டா, ஆனா சுகம் கிடைக்கல, சுகம் போச்சு. பிந்தின ஆதாம் ஏற்றுக்கொண்டதால் அவருடைய தழும்புகளா, ஓ ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க சத்தமா ஜீசஸ், ஹalleluya. ஓ ஹalleluya, ஆமென், ஹalleluya. முந்தின ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லுவான், என்னைக்கு உன்னை கட்டினேன் நல்லா கொண்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம அவரை பார்த்து சொல்லுவோம், என்னைக்கு நீங்க எங்க வாழ்க்கையில வந்தீங்களோ, ഹല്ലേലൂയ. ഒന്നു ഞാൻ അറിയും എന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ, കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ കൂടെയുണ്ട് കാവലായി. ഒന്നു ഞാൻ അറിയും എന്നെ, ആമേൻ, കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ കൂടെയുണ്ട് കാവലായി. പെരുവെള്ളമോ തോറ്റു പോകുമേ, യേശുവിൻ കൈകൾ താങ്ങി നടത്തുമേ. തോറ്റു പോകുമേ, യേശുവിൻ കൈകൾ താങ്ങി നടത്തുമേ. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, ആമാരോട് ചേർന്നിരുന്ന
பயமில்லை. அன்பேறும் கைகளா கைகளை உயர்த்தி ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஜீசஸ் அந்தியவரே அந்தியவரே ஆச்சுடுமதி இயேசுவே கொடைமதி அந்தியவரே ஆச்சுடுமதி இயேசுவே. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாய் நான் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்துக்கு என் லைஃப்ல கிடைச்ச பெரிய விடுதலை, பெரிய ஹீலிங் விழாவில் அங்கிருந்து ரத்தம் வருது, தண்ணீர் வருது. எங்க முந்தின ஆதாமே ஏவாளை விட்டு கொடுக்குது. ஆதாம் நினைச்சா அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருக்கலாம். அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தா ஆதாமுக்கு எது நஷ்டம் இருக்காது தெரியுமா? ஏது நஷ்டம் இருக்காது. ஆதாமுக்கு அடுத்து வரக்கூடிய விளைவு தெரியல. ஆனா இவருக்கு எல்லாம் தெரிந்தும் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையாக்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். அதாவது இந்த ஒரு பார்வை கிடைச்சிட்டுனா, ஆமென், நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை பூரணமாகணும் அப்படின்னா இந்த பார்வை உங்களுக்கு வேணும். ஆமென். ஆதாமுக்கு ஏவாள் மாதிரிதான் சபையே நீ இயேசுவுக்கு. அன்னைக்கு ஆதாம் பழம் சாப்பிட்டு பிரச்சனை ஆயிட்டு. பிரச்சனை ஆன போது ஆதாம் ஆண்டவர் கேட்கிறார். ஆதாமே, ஆதாம்கிட்ட தான் கேட்பார். நம்மளை பத்தி யார்கிட்ட தான் கேட்பார்? நம்ம கிட்டயா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்மளே இப்படி கைப்பிடிச்சிட்டு போவோமா? இல்ல, துணை கையை பிடிச்சிட்டு தானே போவோம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாம்கிட்ட தான் கேட்பார். பிதா யார்கிட்ட கேட்பார் தெரியுமா? இயேசுட்ட கேட்பார். ஆதாம்கிட்ட கேட்ட போது ஆதாம் என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஏவாள் இருக்காளே அப்படின்னு ஏவாள் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனா இயேசுட்ட கேட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவர் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். இதுதான் 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நமக்காக நன்மையை பேசும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசிச்சு? என்ன பேசிச்சு? நாம இப்படி கேட்டா, ஆமென், ஆபேலின் ரத்தம் பேசினதுக்கு காயின் மேல என்ன விழுந்துச்சு? ரத்தம் சாப விழுந்துச்சு. ஆபேலின் ரத்தம் என்ன கூப்பிட்டுச்சு தெரியுமா? என்ன பேசிச்சு தெரியுமா? காயின் என்ன கொண்டுட்டான். நான் காயினால செத்தேன், நான் காயினால செத்தேன், நான் இவனால செத்தேன், இவனால செத்தேன். இது ஆபேலின் ரத்தம் பேசுறது. இயேசுவின் ரத்தம் என்ன பேசிச்சு தெரியுமா? இவனால செத்தேன் இல்ல, இவனுக்காக செத்தேன், இவளுக்காக மரித்தேன். ஆமென். இல்லைன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நாம இங்க இருக்க தகுதி உள்ளவங்களா? ஹல்லேலூயா. நான் கிடையாது, 100% கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இது சாதாரண உறவு அல்ல, இது மணவாளன் மணவாட்டி உறவு. நண்பர்கள் லிஸ்ட்ல நிறைய பேர் ஆட் ஆவாங்க, ஆனா மணவாட்டி லிஸ்ட்ல வேற ஆள் கிடையாது. சபையே, தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு உத்தம கீதம் என்று பிரியனோடு பாடுவானுண்டு,
என் இயேசுவினாய் எழுதிய கீதம் ஒரு பனி நீர் பூ போலே மிருதுலம். எന്റെ ഹൃദയത്തെ തൊടുവാൻ മുറിവിൽ തലോടുവാൻ യേശുവെ പോലെ ആരെയും ഞാൻ കണ്ടതില്ല. ഇത്രയേറെ ആനന്ദം ജീവിതത്തിലേകുമെന്ന് യേശുവെ ഞാൻ ഒരിക്കലും നിനച്ചതില്ല. ഓ 10,000-ൽ അതിശ്രേഷ്ഠൻ എനിക്കേറ്റം പ്രിയമുള്ള നാഥൻ എൻ ഹൃദയം കവർന്ന പ്രേമകാന്തൻ സർവാംഗ സുന്ദരൻ യേശു. ഹല്ലേലൂயா, ஹalleluya. நாம் அவருடையவர்கள். அவருடைய குடும்பம் சொல்லும் போதே த்ரில்லா இருக்கு. ஆனா அவருடையவன் சொல்லும் போது ஜீசஸ் காயப்பட்டார். 5 காரியங்களை ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறேன். மீதி நாள 5 நிமிஷத்துல சொல்லி செபிக்கிறேன். 2வது, அவர் கைவிடப்பட்டார். என் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் அவர் கைக்கும், ரட்சிப்பின் பாத்திரம் என் கைக்கும் வர அவர் கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டார். அவர் கத்துறார். மத்தேயு சுவிசேஷம் 27:46 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அவர் கைவிடப்பட்டதுனால நாம் கைப்பிடிக்கப்பட்டோம். யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எபிரேயர் 13 நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு கைவிடப்பட்டார். ஆமென். எவ்வளவு நேரம் கைவிடப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு. ஆமென். இயேசு எவ்வளவு நேரம் கைவிடப்பட்டார் தெரியுமா? கொஞ்ச நேரம். இது அற்ப கால மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது மறைத்தேன். ஆனாலும் எந்த கிருபையோடு சேர்த்துக் கொள்வேன் தெரியுமா? நித்திய கிருபை. இந்த இடத்துலதான் இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? கைவிடப்பட்டார், திரும்ப கை பிடிச்சிட்டார். அது எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? யார் கையில் ஆவியை கொடுப்பார்? அதன் அர்த்தம் என்ன? அந்த கொஞ்ச நேரம் கேப்ல இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? பிதா கையை விட்டதும் திருப்பி கையை பிடிப்பார்னு தெரியும். திருப்பி கையை பிடிக்கிற கேப்ல என் கையை பிடிச்சிட்டார். இப்ப திருப்பி கையை பிடி நித்திய கிருபையோட அப்படி தூக்குறார் பாருங்க. அந்த கிருபை எங்க வந்து சேருது தெரியுமா? வைஃபுக்கு மணவாட்டிக்கு கைவிடப்பட்டார். அதனாலதான் ரோமர் 5:1-2 இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அந்த கிருபையில பிரவேசிக்கிற இதுல நிலைச்சிருக்கணும்னு பைபிள் வான் பண்ணுது. இதுல நிக்கணும். நீ நிக்கணும். நீ அவருக்கென்று நியமிக்கப்பட்டவள். பின்னானவைகளை மறந்து முன்னானதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆமென். 3வது, கல்லெறியப்பட்டார். இயேசுவை கல்லெறிவதற்கு யோவான் 8வது அதிகாரம் 10வது அதிகாரம். ஆமென். இந்த 2 இடத்துல இயேசுவை கல்லெறியறதுக்கு கையில கல் எடுக்கிறாங்க. இந்த 2 இடத்துல யூதருடைய முறை. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரோமருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, யூதருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. யூதர் சட்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆளை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? கல் எடுத்து எறியணும். இல்லைன்னா உயரமான இடத்துல இருந்து கீழே தள்ளி விடணும். இந்த 2ஐயும் அனுபவித்தவர் யாரு தெரியுமா? இயேசு. எதற்காக? என்னையும் உங்களையும் உள்ள கொண்டு வருவதற்காக. அவ்வளவுதான். இயேசு எதுக்கு கல்லெறிகிறாங்க பாருங்க. 8வது அதிகாரத்தில் கல்லறிந்தது அவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தேன்னு சொன்னதுக்கு. 10வது அதிகாரத்தில் கல்லறிந்தது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோன்னு சொன்னதுக்கு. ஆனா நேற்று இந்த வார்த்தைகளை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியார் ஒருவனுக்கு காட்டி தந்தார். என்ன அப்படின்னா 8லையும் 10லையும் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? 8ல் ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தி மேல கல்லெறியப்பட வேண்டியது இயேசு அதை ஸ்டாப் பண்றார். ஹல்லேலூயா. 10வது அதிகாரத்துல
ஆண்டவர் சொல்லுவார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள். அந்த வேற ஆடு யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான். ஹல்லேலூயா. கல்லெறியப்பட்டார். ஒருத்தங்க மேல கல் எறிகிறாங்கனாலே அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனால ஆகான கல் எறியும் போது ஆகானம் மட்டும் எரியல, அதன் அர்த்தம் என்ன? அவன் வேறு இனி இருக்கக்கூடாது, வேறு இருக்கக்கூடாது. ஆமே. எப்படிங்க வேறு இல்லாம ஆக்கினாரு? எல்லார்ட்டையும் அந்த வேற முளைக்க வச்சுட்டாரு. அவருடைய வித்து தானங்க நமக்குள்ள இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ஸ்திரப்படுத்தினார், நம்மை வேரூன்ற வைத்தார், அவர் கல்லறியப்பட்டார். நான்காவது ரொம்ப பெயின்ஃபுல்லான காரியம், கள்ளர்கள் நடுவில் அறையப்பட்டார். கள்ளர்கள் நடுவில். ஆமே. அந்த தத்தளிப்பின் பாத்திரம் எவ்வளவு வெயிட்டானது பாருங்க, ஹெவியானது பாருங்க. கள்ளர்கள் நடுவில். மார்க் 15:27 வலதுபுறம் இடதுபுறமாக ஒவ்வொரு கள்ளரை அவரோடு கூட அறைந்தார்கள். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் போய், அவர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன கொண்டு வைத்த அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சபையில பரிசுத்தவான்களோடு கூட இருக்க நமக்கு என்னங்க இருக்கு? என்னங்க இருக்கு? உடனே சிலர் நினைக்கலாம், இங்க இருக்கிறதுலே நான் தான் இல்ல. இன்னைக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் என்னை கொண்டு வச்சிருக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதுக்கு பின்னாக இருந்த என்ன என்ன நடந்துச்சு? நான் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான். இது கிரகிக்க முடியாத அன்பு, கிரகிக்க முடியாத அன்பு. தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை அன்பா சொல்றவங்க சுயநீதியை மட்டும் தூக்கிறாதீங்க. ஆமே. ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பான காரியம். நான்லாம் யார், நான்லாம் எப்படி, நான்லாம் எத்தனை வருஷமா, நான்லாம் என்னெல்லாம். அதனால நம்ம இங்க இல்லை, அதனால நம்ம இங்க இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமே. ஹல்லேலூயா. அவர் கள்ளர்கள் நடுவில், கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இந்த ஜெயில இருந்து கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? கையில இப்போ எப்படின்னு தெரியல, விலங்கு போட்டு பக்கத்துல 2 பேர் கண்ணு இப்படி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது நீங்க வழியில இருக்கிறீங்க, சிஸ்டர் பிரதர் வாங்க, ஒரு விலங்கு சும்மா இருக்கு. நீங்களும், அதாவது கோர்ட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கிறது ரெண்டாவது. ஒருவேளை அவங்களை நிரபராதின்னு கூட விடலாம். ஆனா இந்த ஒரு சீன் இருக்கு தெரியுமா, இந்த ஒரு காட்சி, இது மனதளவுல அப்படி பாதிக்கும். கல்ஃப்ல எல்லாம் சின்ன கிரைம்னா கூட நான் கேள்விப்பட்டது, உடனே காலில் கையில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? விலங்கு போட்டுருவாங்க. அவங்க இப்படிதான் நடப்பாங்க தெரியுமா? உள்ள பிரியாணி கொடுப்பாங்க, அது வேற. ஆனா அது 4 பேர் பார்க்கணும், 4 பேருக்கு முன்னாடி. இப்படி ஒரு காட்சியை இமேஜின் பண்ண முடியுமா? இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு நபரே இப்படி போனாலும் நம்ம அந்த இடத்துல நின்னா இப்படிதான் இருப்போம் தெரியுமா? எப்படி இருப்போம்? யார் தெரியுமா? அப்படியே சொல்லுவோம், தெரியாத மாதிரி தான் இருப்போம். இப்படிதான் நாங்க இயேசு அரை நிர்வாணமாய். எதுக்காக? என்னையும் உங்களை அவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் வரிசையிலே கொண்டு வந்து இருத்துவதற்காக. ஆமே. இது எவ்வளவு மேன்மையா பார்க்கணும், இது எவ்வளவு மகிமையா பார்க்கணும். ஆமே. ஹல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது என் லைஃப்ல கிடைச்ச பெரிய பாக்கியம் சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சான்ஸை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பு இருக்கா, சமூகத்தில் வந்துருங்க. மழை இருக்கான்னு இல்லை, ஆமா, இன்னைக்கு இதோட மேன்மை தெரியல.
ஆமென். அது கஷ்டம். சர்ச்சில் 2 மணிக்கோ ஆமென். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வர முடியாம இருக்கிறவங்க இருக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க ஏங்குறாங்க, எனக்கு சர்ச்சுக்கு எப்படியாவது வந்துடணும். ஆண்டவர் இதுக்கு பின்னாக நீங்க சிலுவை காட்சியை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய பந்தியையும் உங்களால அசட்டை பண்ணவே முடியாது. 5ஆவதாக அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். இவருக்கு பேரே என்ன தெரியுமா? ஆதியும் அந்த இருக்கிறவராகவே. அப்ப இவருக்கு எங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கல்லறைக்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை தர. நித்திய ஜீவனை. அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். நாம வைக்கப்பட வேண்டிய இடம். அவர் என்றென்றும் வீற்றிருக்கிறவர், உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். நாம போக வேண்டிய இடத்துக்கு அவர் போயிட்டார். ஹீலிங் நடக்குது. ஆமே. நமக்கு அதனால ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனவேதான் தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அடுத்த வார்த்தை, சாவு எனக்கு ஆதாயம். ஹalleluya. பவுல் சொல்ற, மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையும் நிச்சயத்தையும் இயேசுவை தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. உலகத்துல நிறைய காரியங்களை நிறைய பேர் நிறைய விதங்களில் மோட்டிவ் பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனா அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை சொன்னதும் தந்ததும் ஒருத்தர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஹalleluya. இப்படி நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்தார், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார், நீதியின் சால்வையை தந்தார், துதியையும் நீதியையும் முளைக்க பண்ணினார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 116வது சங்கீதம் 12-13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அப்ப நீங்க சர்ச்சைக்கு வரும்போது நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பார், அதெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்தணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம எதை நினைச்சு தெரியுமா ரொம்ப தேங்க் பண்ணணும்? நம்மை ரட்சித்தது. ஆமென் சொல்லுவோமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஜெபிக்கலாம். எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல். ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் உடைக்கப்பட்டது. ஓ எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராயிருப்பவரே, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எண்ணி, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி ரட்சிப்பின் பாத்திரத்தை நம் கையில் தந்த அன்பை எண்ணி நன்றியோடு ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து
பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீர், எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டீங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை தந்திருக்கிறீங்க. எங்க கிட்ட எதிர்பார்க்கிறது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாள்தோறும் துதிக்கணும், தொழுது கொள்ளணும். கிருபை தாரும், கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரை நீர் ஆளுகை செய்து உடைய நாமத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்தும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். அர்ப்பணிக்கிறோம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.